அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எண்திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவள வாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே மங்கையோடு இருந்து யோகம் செய்வானை வளர் இளந்திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழச்சரத்தானை அங்கையோடேந்தி பலித்திரி கருவூர் அறைந்த சொல் மாலையால் ஆழிச் செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து இழைப்பதும் சிவனருட்கடலே. இது கருவூர் தேவர் பாடல். மூலவர் பார்த்தீங்கன்னா லிங்க பேருருவம் 13 அடி உயரம். ஆவுடையார் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 60 அடி. ஒரே கல்லால் ஆனது. பார்த்தீங்கன்னா விமானம் 160 அடி உயரம், 100 அடி சதுரமானது. கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை கோபுரத்தை பார்த்தாலே வேதனை தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த பாண்டியர் படையெடுப்புகளால் இந்த கோயிலை அழித்தது தான். மிச்சம் மீதி இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வாயில் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொட்டை கோபுரம் தெரியும். அதை தாண்டி உள்ளே போனோம்னா சுற்றியும் பச்சை பசேல்னு புல்தரைகள் வளர்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா மகிஷாசுரர் மர்தினியுள்ள கோயில் இருக்குது. அம்பாள் பார்த்திங்கன்னா 20 கரங்களோட காட்சி தருவாள். அபயகரம் இல்லாமல் 18 கரங்கள்லேயும் 18 விதமான ஆயுதங்களை கையில் வச்சுருப்பாள். அதை கொஞ்சம் தள்ளி போனோம்னா யாழி தெரியும். அந்த யாழி வழியாக இறங்கி போய் படி இருக்கும். அது வழியாக போய் பார்த்தோம்னா சிம்ம கிணறு தெரியும். பட் ஆனால் அது இப்போ உள்ளே நம்மளை விடுறதில்ல. இந்த சிம்ம கிணத்துல கங்கையோட நீர் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பெரிய வாயில் வழியாக போகிறோம் அப்படின்னா பெரிய நந்தி காட்சி தரும். அதை தாண்டி படி வழியாக மேலே ஏறி போனோம்னா பிரம்மாண்டமான மூலமூர்த்தியை நம்ம தரிசிக்கலாம். சுவாமி பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி காட்சி தருவார். உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் 2 பேர் கருங்கல்லால் பெரிய உருவமாக காட்சி தருவாங்க. துவாரபாலகர்களை கடந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வலப்பக்கத்தில் நவகிரக அமைப்பு இருக்கும். நவகிரகம் பார்த்திங்கன்னா எந்த கோயிலையும் இல்லாத ஒரு வித்தியாசமாக இங்கே அமைச்சிருப்பாங்க. 9 கிரகங்களும் ஒரே கல்லில் வானசாஸ்திர முறைப்படி செதுக்கப்பட்டு இருக்குது இங்கே. சரி, அதை தாண்டி போனோம்னா பீடம் பார்த்திங்கன்னா தாமரை வடிவில் இருக்கும். நடுவில் சூரியன், சுற்றியும் 7 கிரகங்கள் இதழ்கள் போன்ற அமைப்பில் இருக்கும். கீழே 7 குதிரைகள் பூட்டிய தேர அருணன் சாரதியாக இருந்து செலுத்துவது போல அமைப்பு இருக்கும். 12 பேர் ஒரே டைமில் நாதஸ்வர வாத்தியங்கள் வாசிப்பது போலவும் ஒரு அமைப்பு இருக்கும். கடையாணி பூட்டிய தேரில் உலகை வலம் வரும் கோலமாக மிகவும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கும். மூலவர் தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. உள்ளார கரண்ட்டு இல்லை, லைட்டே இல்லைனாலும் சரி, வெளிச்சம் சூப்பராக வெளியிலேருந்து தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நந்தி மீது சூரிய ஒளி பட்டு பிரதிபலித்து அது சாமி மீது படும். அதே மாதிரி நம்ம உள்ளே இருந்துட்டு வெளியில் பார்த்திங்கன்னா வெயில் கடுமையான வெயிலாக இருந்தாலும் உள்ளார ஒரே குளிர்ச்சியாக இருக்கும். ஏசி போட்ட மாதிரி ஜிலுஜிலுன்னு தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலவருக்கு கீழே, லிங்கத்துக்கு கீழே சந்திரகாந்த கல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெப்ப காலத்தில் குளிராகவும் குளிர்காலத்தில் உள்ளார இதமாகவும் கதகதனும் இருக்குன்னு சொல்லி மூலவரை கும்பிட்டுட்டு நம்ம படி வழியாக இறங்கி வந்தோம்னா பிச்சாடனர், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி,
நடராஜர், சண்டேச அனுக்கிரகர், கஜ சம்ஹாரர், ஞான சரஸ்வதி இவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். சண்டேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா புன்னை மரத்து நிழலில் ரொம்ப அழகாக இளைப்பாடுற மாதிரி கோயில் தனியாகவே இருக்கும். இந்த ஊருக்கு பழைய பேர் பார்த்திங்கன்னா கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது கங்கை கொண்ட சோழபுரன்றது சின்ன ஊராக தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பக்கத்தில் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. உட்கோட்டை, மாளிகைமேடு, ஆயிரக்களம், வானத்தரையன் குப்பம், கொல்லாபுரம், வீரசோழநல்லூர், மெய்க்காவல் புத்தூர், சுண்ணாம்புக்குழி, குருகைப்பாலப்பன் கோயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் இங்கே வாழ்ந்த இடம் தான். மொத்தத்தில் மாளிகைமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு சுண்ணாம்பு தயாரித்த இடமே சுண்ணாம்புக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டை இருந்த பகுதியை உட்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதச்சாலைகள் இருந்த இடத்த ஆயிரக்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஊருக்காக கட்டு வச்ச ஏரி தான் சோழகங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோழபுரத்துக்கு ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தூரம் வலிமையான அதுவும் உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாயை வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஏரியில் தண்ணியை தேக்கி வச்சாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சோழ கங்கை பேரரி அப்படின்னு பேர். இப்போ இதை நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா பொன்னேரி அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அப்புறம் ராஜேந்திர சோழனை நம்ம கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற பகைவர்களெல்லாம் வென்று கங்கை நீரை கொண்டு வந்து இந்த பேரேரியில் கலந்தார். அதனால தான் கங்கை கொண்ட சோழன், அதாவது கங்கையை வென்று வந்த சோழன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இந்த கோயிலுக்கு வர வழின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கும்பகோணம், சென்னை டு கும்பகோணம், சேத்தியாத்தோப்பு தாண்டின உடனே மீன் சுருட்டின்னு ஒரு ஸ்டாப் வரும். அது பார்த்திங்கன்னா 4 ரோடு பிரிகிற இடம். அந்த மீன் சுருட்டியிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர்லேயே கோயில் வந்துடும். அதே மாதிரி ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். கும்பகோணத்துலேருந்து வந்தோம்னா அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அணக்கரையை தாண்டி மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் வரும். அணக்கரையிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிறதுக்கு பஸ் நிறையா இருக்குது. அந்த வழியாகவும் நம்ம போகலாம். பஸ் வசதி நிறையா இருக்குது. சோழபுர கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய செய்திகள் நிறையா இருக்குது, வரலாறுகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு வீடியோ தான் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.